இயேசு செய்த இரண்டாம் அற்புதம். யோவான் சுவிசேஷம் 4 அதிகாரம் 46 முதல் 54 வசனங்கள் வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. கானா நகரில் நடந்த திருமணத்தில் தண்ணீரை இரசமாக மாற்றிய அற்புதத்தின் பின்னர் இயேசு கப்பேர்நகூமிற்கு சென்றார். அங்கு ஒரு அரச அதிகாரி இருந்தார். அவருடைய மகன் பல நாட்களாக நோயில் அவதிப்பட்டு மரண பயத்தில் இருந்தான். அந்த அதிகாரி இயேசு கப்பேர்நகூமில் இருப்பதாக கேள்விப்பட்டு அவரிடம் சென்று மகனை குணமாக்குமாறு கேட்டார். இயேசு அவரைப் பார்த்து, நீங்கள் அடையாளங்கள் அல்லது அற்புதங்கள் காணும் வரை நம்ப மாட்டீர்களா என்றார். இதற்கு அதிகாரி, மகனின் நிலைமை மிக மோசமாக இருப்பதாகச் சொன்னார். என் மகன் இறந்துவிடும் முன் நீர் வந்து அவரை குணமாக்க வேண்டும் என்று அவர் வேண்டினார். அதற்கு இயேசு, போகுங்கள், உங்கள் மகன் குணமடைந்துவிட்டான் என்று கூறினார். அதிகாரி இயேசுவின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்தார் மற்றும் திரும்பச் செல்லத் தொடங்கினார். அவரது திரும்பும் வழியில் அவரது ஊழியர்கள் அவருக்கு வரவேண்டி வந்தனர். அவர்கள், உங்கள் மகன் குணமடைந்துவிட்டான் என்று மகிழ்ச்சியுடன் அறிவித்தனர். அதிகாரி மகிழ்ச்சியுடன் அவரது மகன் குணமடைந்த நேரம் எது என்று கேட்டார். ஊழியர்கள், நேற்றே மதியம் 7 மணிக்கு காய்ச்சல் விட்டு விடுத்தது என்றனர். அதே நேரம்தான் இயேசு அவருக்கு, உங்கள் மகன் குணமாகி விட்டான் என்று சொன்ன நேரம் என்று அதிகாரி உணர்ந்தார். இதன் மூலம் அந்த அதிகாரியும் அவரது குடும்பத்தாரும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டனர். இந்த அற்புதத்தின் கருத்து, இயேசு இந்த அற்புதத்தை அவரது உடனிருப்பின்றி தொலைவில் நிகழ்த்தியதால் அதுவே அவரது தெய்வீக சக்திக்கு ஒரு சான்றாகும். மேலும் அதிகாரியின் ஆழ்ந்த நம்பிக்கையும் அவரது மனதின் உறுதியையும் இக்கதையில் காணலாம். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்பிக்கை வைங்கள். உங்கள் பிரச்சினைகள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் தீர்த்து வைக்கும் வல்லமை அவருக்கு உண்டு. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.